ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஆண்டோ அண்ட் இது பார்ட் 2. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பைத்தானை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அண்ட் பைத்தானை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு எந்த டூல் நல்லாயிருக்கும், ஸோ அந்த டூலில் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து python.org வெப்சைட்டுக்கு போயிடுங்க. ஸோ இது வந்து அஃபிஷியல் பைத்தானோட வெப்சைட் அண்ட் இதில் தான் வந்து பைத்தானை வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டவுன்லோட் பட்டன் இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பைத்தான் 3.8.1. ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்க வெர்ஷன் அது. ஸோ மேபி இந்த வீடியோ ஃபியூச்சரில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இதோட வெர்ஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஓல்டர் ஸ்டேபிள் ரிலீஸ்டு வெர்ஷன்ஸும் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் வந்து இன்கேஸ் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு பர்டிகுலர் வெர்ஷன் தேவைப்பட்டுதுன்னா யூ கேன் யூஸ் இட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் லேட்டஸ்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்க போகிறேன். டவுன்லோட். ஓகே, ஸோ என்னோட வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் ஆகட்டும். ஓகே, இப்போ எனக்கு இது டவுன்லோட் ஆகிடுச்சு. அண்ட் ஸோ இப்போ வந்து நம்ம பைத்தானை டவுன்லோட் பண்ணிட்டோம். இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைச்சாம் அப்படின்ட்டு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்குது. ஸோ பைத்தானுக்கு வந்து பெஸ்ட், ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் அதிலே போகலாம். அண்ட் அது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஜெட் பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குது, jetbrain.com. ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய நம்ம டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுற டூல்ஸ் வந்து இதில் நிறைய இருக்குது, விச் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு. ஸோ நம்ம இப்போ இதில் யூஸ் பண்ண போகிறது வந்து இங்கே லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது வந்து நிறைய இதுக்கு சப்போர்ட் பண்ணோம். பட் நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து ஜஸ்ட் பைச்சார்ம். இங்கே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு கீழே இருக்க இந்த பைச்சார்மை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் இது வந்து ஃப்ரீ. ஸோ பைத்தான் கற்றுக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டீச் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஃபைல் சைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆக்சுவலி நியர்லி 230 MB கிட்ட வரும். ஸோ இங்கே டவுன்லோட் லிங்க் இருக்குது, ஜஸ்ட் டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது பெரிய ஃபைல் அப்படின்றதுனால நான் வந்து ஆல்ரெடி இதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் என்னுடைய ஃபோல்டரில். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பைத்தான் 3.8.0 அண்ட் பைச்சாம் ஸோ வெர்ஷன் இருக்குது. அண்ட் நீங்கள் பாருங்கள், இதில் நம்ம பார்த்த வெர்ஷன் வந்து 3.8.1. ஆனால் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறது 3.8.0 பிகாஸ் இது வந்து 2 weeks பேக் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து 0 வெர்ஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3.8.1 வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலி. ஏன்னா ஸ்டேபிளாக இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பைத்தானில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மீனிங் பைத்தான் வந்து இன்னும் இதில் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதில் நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், நிறைய லைப்ரரிஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வெர்ஷன் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், மேபி புதுசாக நீங்கள் ப்ரோக்ராமிங் கற்றுக்க வந்தீங்கன்னா இந்த 3.8.0 இந்த மாதிரிலாம் ஏன் வைக்கிறாங்க அப்படின்றா. இது ஆக்சுவலி வெர்ஷன் என்னென்னா பைத்தான் வந்து வளர்ச்சி அடையுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இதில் வந்து இதோடைய ஆர்கிடெக்சர் டிசைனை சேஞ்ச் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க, இல்லை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதை ஆட் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஸ்டேபிள் ஆக்கிட்டு அதை வந்து ஒரு வெர்ஷன் இதோட ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் நார்மலாக இருக்க எல்லா சாஃப்ட்வேருக்கும் இருக்கிறது. ஸோ வெர்ஷன் அப்படின்றது ரைட். ஸோ இப்போ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணுவோம் நம்ம பிசியில். ஜஸ்ட் நான் ஃபஸ்ட்டு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஜஸ்ட் டபுள் கிளிக் ஆன் இட் அண்ட் இன்ஸ்டால். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா C drive இன்ஸ்டால் ஆக போகுது. அண்ட் ஜஸ்ட் இன்ஸ்டால். எஸ். ஓகே, இப்போ நமக்கு வந்து பைத்தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஜஸ்ட் க்ளோஸ் இட். ஸோ இதை எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஸ்டார்ட்டுக்கு போயிட்டு நான் வந்து பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய பைத்தான் 3.8 அப்படின்றது இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய கமாண்ட் ப்ரோ ஓப்பன் ஆகும். ரைட். இது எது மீன் பண்ணுது அப்படின்னா நம்ம சிஸ்டமில் பைத்தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்றது வந்து நம்மளுக்கு மீன் பண்ணுது. ரைட். ஜஸ்ட் க்ளோஸ் திஸ். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இந்த பைத்தானை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும்ல. ஸோ அதுக்கு வந்து ஒரு டூல் வேணும், அதாவது ஒரு நோட் பேட் மாதிரி ஒரு டூல் வேணும் நம்மளுக்கு. ஸோ அதுக்கு பைத்தானுக்கு பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைச்சார்ம். அண்ட் இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நம்ம கற்றுக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு ஈஸியாக இருக்கும். ரைட். இல்லாட்டி இந்த மாதிரி பிளாக் விண்டோவில் தான் நம்ம வந்து கற்றுக்க வேண்டியது வரும். இதில் நம்ம என்னைக்கு கோட் அடிச்சு நம்ம என்னைக்கு கற்றுக்கிறது. ரைட். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த
டூலை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நிறைய பேர் வந்து விஷுவல் கோட் எடிட்டர் வச்சுருப்பீங்க டெஃபினெட்லி. அது இருந்தால் கூட நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பக்கா ஸ்டஃப் அது. ஸோ இப்போ இது வந்து பைத்தான் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்றதுக்காக, புதுசாக கற்றுக்கிறவங்க வந்து ஈஸியாக அதை வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் எடிட்டரை நான் யூஸ் பண்ணுறேன். ரைட், ஜஸ்ட் டபுள் கிளிக். நார்மலாக சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவோம்ல, ஜஸ்ட் நெக்ஸ்ட் தான். இதில் வந்து பெருசாக நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நெக்ஸ்ட். சரி, சி டிரைவில் இன்ஸ்டால் ஆக போகுது. ஃபைன், நெக்ஸ்ட். அண்ட் ஷார்ட்கட் இருக்கட்டும், தப்பு கிடையாது. அண்ட் பைத்தான் 3.7 ஆக்சுவலி இது லேட்டஸ்ட்டாக வந்துருச்சு. ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் அது டிஃபால்ட்டாக இருக்கிறதே விட்டுருங்க. 2.7 வேணா, பிகாஸ் இது வந்து 2 ஓல்டு வெர்ஷன். ஸோ இது நமக்கு தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு பைத்தான் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஜஸ்ட் வெயிட். அண்ட் முக்கியமாக இந்த ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து நம்ம இப்போ கவர்மெண்ட் லேப்டாப் கொடுப்பாங்களே, ஸோ அந்த லேப்டாப்பில் கூட இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம், தப்பே கிடையாது, பக்காவாக ஒர்க் ஆகும். அண்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு Core i3 தான் பெஸ்ட்டாக இருக்கும். Core Pentium 4 கூட பெஸ்ட். Pentium 4 இஸ் ஆக்சுவலி ரொம்ப பெஸ்ட். ஏன்னா அப்போது நியர்லி 2008 எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் சிஸ்டமில் ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம், ட்ரீம்வியூவர் வச்சுருப்போம், விஷுவல் டெவலப்பர் டூல்ஸ் வச்சுருப்போம், SQL வச்சுருப்போம். அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா Pentium 4 வந்து பிரச்சனையே பண்ணாது, ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு இருக்கும். பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம i3 திணறுது, 2-3 டெவலப்பர் டூல் போட்டு வச்சுருந்தாலே. வெறும் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணாலே நம்மளுக்கு திணறும். ஸோ Pentium 4 இருந்தால் டெஃபினெட்லி நீங்கள் தைரியமாக இன்ஸ்டால் பண்ணலாம். பட் ரேம் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னுடைய பைத்தானுடைய ஷார்ட்கட்டை வந்து நான் என்னுடைய டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது கேட்டதில்லை. ஸோ தட்ஸ் லைக் ஜஸ்ட். ஸோ இதோடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சி டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், ஜெட் பிரெயின்ஸ், பைத்தான் எஜுகேஷன் 2.9 அண்ட் பின்னிக்கில் இருக்குது இதோடைய ஷார்ட்கட். அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த டிக்கை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கிட்ட போயிட்டு நீங்கள் யூ கேன் டேக் இட் ஃப்ரம் திஸ் லொக்கேஷன். நான் இதை வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இன்கேஸ் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ரைட். அண்ட் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடியே நான் பைத்தான் இதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதே கான்ஃபிகரேஷன் எடுத்துக்குவான்னு கேட்குது. இல்லாட்டி ஜஸ்ட் டு நாட் இம்போர்ட் எனிதிங். ஸோ ஜஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும். அண்ட் இன்னொன்று இருக்குது, நீங்கள் வந்து இதில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்களா இல்லை எஜுகேட்டரா அப்படின்றத ஒரு ஒரு டாப்பிக்கும் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். பட் இப்போதைக்கு நான் லேர்னர் அப்படின்னு, விச் மீன்ஸ் நம்ம லேர்ன் தானே பண்ண போகிறோம். ஸோ நான் எஜுகேட்டராக வரல, நான் ஒரு லேர்னராகவே வந்து நான் உங்களுக்கு இதை நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். யூ கேன் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட். என்னுடைய ஃபஸ்ட் ப்ராஜெக்டோட லொக்கேஷன் வந்து இங்கே இருக்க போது. நான் அதுக்கு வந்து Port 3 அப்படின்னு நான் கொடுத்துருவேன். அண்ட் இது எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ என்னோட என்விரான்மெண்ட் என்ன யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டராக ஒரு விஷயமா நம்ம போகும்போது நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங்கே வந்து ரொம்ப போட்டு மண்டையை குழப்பிக்க தேவையில்லை. ஜஸ்ட் கிரியேட் இட். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது இப்போது நம்ம டெவலப்மெண்ட் டூல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ஸ்டில் லோடிங். ஓகே, இட்ஸ் டன். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து பைத்தான் டவுன்லோட் பண்ணணும், எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும், அது எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும், அண்ட் பைத்தானை கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து என்ன ஒரு டெவலப்பர் டூல் என்ன இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம பைத்தான் கற்றுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் எனி டவுட் எதாவது கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஷுர். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இது வந்து ஃப்ரீ கோர்ஸ். வெளியே போனீங்கன்னா கண்டிப்பாக எக்கச்சக்கமாக சார்ஜ் பண்ணுவானுங்க. நம்ம அதை ஃப்ரீயாக கற்றுக்கலாம்.